சூப்பரான பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு பேனில் கொஞ்சோண்டு பட்டர் அண்ட் கார்லிக் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு சோயா சாஸ், அதுக்கப்புறமா க்ரீன் சில்லி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கோங்க. வேணும்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா பாயில் பண்ணி வச்சுருந்த பாஸ்தாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பாஸ்தாஸ் வந்து 5 to 8 மினிட்ஸ் தான் நீங்கள் வந்து பாயில் பண்ணணும். ஓவர் குக்ட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ஸ்மாஷ் ஆயிரும். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அட் லாஸ்ட் உங்களுக்கு வந்து சீஸோடு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக சீஸஸ் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னா இது ஒரு ஆப்டான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.